ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கவரிங் ஜுவல்லரி பிஸ்னஸ் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, டெல்லியில போய் வாங்குறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. இது தமிழ்நாட்டிலேயே ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவரிங் ஜுவல்லரி ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த பிசினஸ் நம்ம ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த செயின் எல்லாமே வந்துட்டு கோல்ட் பிளேட்டட் கிடையாது. ஆனா வந்துட்டு இது கவரிங், அதாவது அவ்வளவு சீக்கிரம் கருக்காது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து டெல்லியில வாங்கின ஜுவல்லரிஸ். அது வந்து கவரிங் ஜுவல்லரி கிடையாது, ஃபேன்சி ஐட்டம் அது. சோ அது வந்துட்டு கருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த ஜுவல்லரி கூட கருக்காது. அதுக்கு வந்து கேரண்டி வாரண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஜுவல்லரி எல்லாத்துக்குமே 6 மாசம் வந்து வாரண்டி இருக்கு. கருத்துருச்சு அப்படின்னா அந்த கடையிலேயே கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். அவங்க கார்டோட தான் நமக்கு கொடுப்பாங்க. சோ நீங்க வந்துட்டு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சின்ன கார்டு மாதிரி அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்ப பிசினஸா நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் வச்சு அவங்களோட கேரண்டி கார்டு வச்சு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க அந்த பர்சன் கிட்டே டைரக்டா வாங்கிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க கொடுக்குற பாக்ஸ் வந்து பிளெயின் பாக்ஸா தான் இருக்கும். பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கம்மல் டப்பாலாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளெயின் பாக்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் மாதிரி வந்துட்டு உதயம் ஜுவல்லர்ஸ் போட்டு அவங்களுடைய கடை அட்ரஸ் போட்டு தான் அவங்க கார்டு கொடுப்பாங்க, வாரண்டி கார்டு. நீங்க வந்து அந்த மாதிரி அவங்களுடைய கார்டு, அதாவது நீங்க உங்க ஜுவல்லரி நேம் எதுவும் பிரிண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு 6 மந்த் வாரண்டி அப்படின்னு அவங்க எந்த டேட்ல அவங்க வாங்குறாங்களோ அந்த டேட் எழுதி மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுங்க. நீங்களும் ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்குள்ள கருத்துருச்சுன்னா அந்த கடையில கொடுத்து நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஐட்டமும் அவங்க சேல்ஸ் பண்றாங்க. தோடு பண்றாங்க, அதுக்கப்புறம் செயின், நெக்லஸ், ஒட்டியானம், மாட்டல், நெத்திச்சூட்டி, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்றாங்க. இப்ப மேரேஜுக்கு என்னென்ன போடுவாங்களோ எல்லா ஜுவல்ஸுமே அவங்க பண்றாங்க. கொலுசு, இது எல்லாத்துக்குமே வந்து 6 மாசம் வாரண்டி இருக்கு. எல்லாமே ஹோல்சேல்ஸ் பிரைஸ் தாங்க. செயின்லாம் பாத்தீங்கன்னா வந்து 110 ரூபா, 120 ரூபா. இப்ப நம்ம நார்மலா சரடு போடுவோம் பாத்தீங்களா, முறுக்கல் சரடு, இந்த மாதிரி முறுக்கல் சரடு எல்லாம் வந்து 110 ரூபா தான். தாமிரப்பூ சரடுன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபா ரேஞ்சில வருது. ஆனா அதே தாமிரப்பூ சரடு நம்ம வந்து நார்மல் ரீட்டைல் ஷாப்ல கேட்டோம்னா 700 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து லோ குவாலிட்டி உள்ளதே வந்து 450 ரூபா சொல்றாங்க. சோ நம்ம ஒரு பீஸ்க்கே பாத்தீங்கன்னா 350 ரூபால இருந்து 400 ரூபா வந்து தாராளமா வச்சு வைக்க முடியும். இது கேரண்டி ஐட்டம்ன்றதுனால கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்குவாங்க. இப்ப வளையல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த வளையலுக்கெல்லாம் 6 மாசம் நமக்கு வந்துட்டு அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. கருக்கவே கருக்காதுங்க. இப்ப நான் காட்டுறவங்க இந்த வளையல் வந்து 1 வருஷம் ஆச்சு நான் வாங்கி, இது கருக்கவே கிடையாது. அதனால தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் யூஸ் கூட ஒரு 2 பொருள் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 110 ரூபா 120 ரூபால ஒரு சரடு கூட நீங்க வாங்கி 6 மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இது நீங்க பிசினஸா எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கவரிங் ஜுவல்லரி வந்து இன்ட்ரெஸ்டட் இருப்பாங்க. புலிநகம் கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு விக்குது. அதெல்லாம் பெரியவங்க போடுற மாதிரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 90 ரூபா தான். ஆனா நம்ம வந்துட்டு 220 ரூபா வரைக்கும் அதை விற்க முடியும். சோ நீங்க கவரிங் ஜுவல்லரி மட்டும் இல்லாம இப்ப கல்யாணத்துக்கு நிறைய பேர் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரெண்டல் பிசினஸ் கூட பண்ணலாம். ஒரு செட்டு கல்யாண செட்டு ஃபுல்லு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு 1500 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு பேசிக். ஆனா நீங்க அதை ரெண்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2000 ரூபால இருந்து நீங்க ரெண்டுக்கு அதை விடலாம். ரெண்டுக்கு விட்டீங்கன்னா திருப்பி அந்த ஜுவல்லரி எப்படியும் உங்களுக்கு வந்துடும். ரெண்டுக்கு விடும் போது என்னன்னா ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஒரிஜினல் ஒன்னு வாங்கி வச்சுப்பாங்க. பிளஸ் அட்வான்ஸ் வந்து அந்த ஜுவல்லரியை விட கொஞ்சம் அதிகமா, அதாவது 2000 ரூபாய் ஜுவல்லரி நீங்க விடுறீங்கன்னா 2500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குவாங்க. அவங்க அட்வான்ஸ் வாங்கும் போது உங்களுடைய பைசா டேமேஜ் எதுவும் ஆகலன்னா என்ன ஆக்சுவல் நீங்க பிரைஸ்க்கு நீங்க ரெண்ட் விடுறீங்களோ அந்த காசு மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் பைசா அவங்க கிட்ட கொடுத்துடணும். இந்த மெத்தட்ல வந்து நீங்க ரெண்டல் விடுங்க, டேமேஜ் இல்லாம அந்த பீஸ். ஏன்னா 6 மாசம் வரைக்கும் நம்ம கருக்க போறது கிடையாது, நம்ம ரெண்டல் கூட இது யூஸ் பண்ணலாம். சோ 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா அதை வாங்கின காசை வந்து நம்ம அதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணுங்க. இது வந்து நம்ம சிதம்பரத்துல இருக்கிற ஜுவல்லரி தான், இது உதயம் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தரேன், வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். நீங்க வாட்ஸ்அப்ல அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ஜுவல்லரி, உங்களுக்கு என்ன ஜுவல்லரி வேணுமோ சாம்பிள் அவங்க பிரைஸோட அனுப்புவாங்க. நீங்க பாத்துக்கோங்க. ஒரு வாட்டி வந்து நீங்க நேர்லயும் போய் பாருங்க. பார்த்துட்டு கடையிலேயே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல பெஸ்ட் பிரைஸும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நான் எப்படி போய் அங்க வாங்குறது, ஏமாத்திடுவாங்க, அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது. அதனாலதான் இங்க நம்ம ஊர்லயே இருக்கிற இந்த கடையை உங்களுக்கு வந்துட்டு நான் ரெஃபர் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அதே போல சிதம்பரத்துல இது ஒரு கடை தான் கிடையாது, நிறைய கடை இருக்காங்க. நிறைய பேர் ஹோல்சேல்ல பண்றாங்க. இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் 1 கிராம் கோல்டு பிளேட்டட் கூட இருக்கு. அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அந்த 1 கிராம் கோல்டு பிளேட்டட் அந்த ஜுவல்லரி பிசினஸ் எப்படி பண்ணணும்ன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.